பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். பகவான் பாபாவின் 12வது வயதில் அவருடைய உபதேசத்தை ஒட்டிய கதை சொன்னபடி செய்கிறாயா என்ன பெற்றது? நாம் என்ன சொல்கிறோமோ அதை செய்யாமல் ஏமாற்றுகிற தன்மையற்ற இழக்குவது. அப்படி ஏமாற்றுவது ஒரு பாவமே. காற்று ஒன்று அம்மா உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறார். அதை பிள்ளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்மால் முடிந்தவரை ஏழைகளுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் தர்மம் செய்ய வேண்டும். அது ஒரு குடும்ப பெண்ணின் கடமை. அதே சமயம் சோதனைகளுக்கு எதுவும் தர வேண்டியதில்லை. அம்மா, இந்த ஏழை குருடனுக்கு ஏதாவது தர்மம் செய்யுங்கள் அம்மா. உங்களுக்கு எல்லாம் இதே வேலையாகிவிட்டது. வேறு வேலை இருந்தால் பார். சன்னியாசியின் வருகை. வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். உங்கள் வழிகளை இறந்தனுக்கு பெரிய பாக்கியம். தானியத்தையும் காசையும் தாங்கள் ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். சன்னியாசியிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். சொல்வதற்கு அம்மா, நீங்கள் ஏன் அம்மா கண் தெரியாத பிச்சைக்காரனுக்கு நீங்கள் ஏன் அம்மா எதுவும் கொடுக்கவில்லை? நீ சிறிது நேரம் மௌனமாக இரு. வா, உன்னை அப்பாவிடம் அழைத்துக் கொள்கிறேன். நீங்கள் இவரையில் தெரிந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது. நீ படித்து முன்னேற வேண்டும். அதுவே ஒருவர் எந்த மனிதனாக்குகிறது. வந்தாலும் நன்றாக படித்து முன்னேற வேண்டும். ஒரு பையனின் வருகை. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு உதவி கோரி உங்களை நாடி வந்திருக்கிறேன். எனக்கு 50 ரூபாய் பள்ளிக்கூடத்தில் கட்டணமாக கட்ட வேண்டும். கட்டவில்லை என்றால் வருகை பதிவேட்டில் இருந்து என்னுடைய பெயரை நீக்கி விடுவார்கள். மேல் வகுப்புக்கு செல்ல முடியாது. என்னுடைய படிப்பு தடைபட்டு விடும். ஐயா, சிறிது கருணை காட்டுங்கள். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். என்ன எல்லோரும் சேர்ந்திருக்கிறீர்கள்? என்ன விஷயத்திற்கு தெரிந்து கொள்ளலாமா? நம்முடைய அலுவலகத்திற்கு வர இருக்கும் முக்கிய அதிகாரிக்கு வரவேற்பு விருது அளிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் நன்கொடை தர வேண்டும். ஆமாம், அதற்கென்ன? பள்ளிக்கூட போகும் சிறுவனிடம் ஏன் பணம் இல்லை என்று போய் சொன்னீர்கள்? நீங்கள் தலையிடாதே, தாமதிக்கால் பள்ளிக்கு செல். காட்சி 3.
பள்ளிக்கு வருகிறான். அடுத்த நாள் பள்ளி சோதனையாளர் வருவதாக இருந்தது. மாணவர்களே, வணக்கம். மாணவர்களே, நாளை பள்ளி சோதனையாளர் வந்து உங்களுக்கு எத்தனை பாடம் நடத்தி முடித்திருக்கிறார்கள் என்று கேட்டார். நடத்தியுள்ள பாடம் 23 என்று சொல்லக்கூடாது, 32 பாடம் நடத்தியுள்ளதாக கூட வேண்டும். புரிகிறதா? நம் சோதனையாளர் நம் வகுப்பிற்கு வரும்போது 33வது பாடமான அரிஸ்டாட்டிலை பற்றி நான் பாடம் நடத்துவேன். முதல் தடவை நடந்தது போல நாளையும் பாடம் நடக்கும். யாராவது முன்னுத்தால் கடுமையான தண்டனை கிடைக்கும். நம்மிடம் பொய் சொல்லக்கூடாது என்று அறிவை கூறுகிறார்கள். ஆனால் அவரே நம்மை பொய் சொல்லும்படி கூறுகிறார். புரியவில்லை. நான் பள்ளிக்கு போக மாட்டேன். பள்ளிக்கு செல்வதற்கு பள்ளி சென்று படிக்கப் போவதில்லை. வா, ஆற்றல் அழைத்து செல்வோம். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று பள்ளியில் திரும்பி வந்தேன். அவன் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று கூறுகிறார். என்று பள்ளியில் ஏதாவது நடந்ததா? அப்படி ஒன்றும் நடக்கவில்லையே. நான் எப்போதும் போல பாடம் நடத்தினேன். சரி, நன்றி ஐயா. நன்றி. உனக்கு என்ன ஆயிற்று? ஏன் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று கூறுகிறார்? அம்மா, அப்பா, ஆசிரியர் இவர்கள் எல்லோரும் கூறுகிறார்கள். ஆனால் 3 பேரில் ஒருவர் கூட சொன்னபடி எதையும் செய்வதில்லை. இவர்களிடமிருந்து நான் எதை கற்றுக்கொள்ளப் போகிறேன்? கடவுளே, எனக்கு புரியவில்லையே. இந்த கேட்க கண்ணை திறந்தது. இங்கு கூறியுள்ள பெற்றோர்களே, ஆசிரியர்களே,